பள்ளி கல்லூரிகளில் ஆண்டு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற காலகட்டங்களில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் தேர்விலே முழுமையாக வெற்றி பெறுவதற்காகவும் அல்லது தேர்விலே அதிக மதிப்பெண் பெறுவதற்காகவும் தங்களால் முடிந்த முயற்சிகளை இந்த காலகட்டத்திலே அவர்கள் எடுத்து வருவதை நாம் பார்க்க முடியும். நிறைய மார்க் வாங்கணும், பாஸ் ஆகணும் என்கிற எண்ணம் மாணவர்களுக்கு இருப்பது சரி. அந்த மாணவர்களுக்கு அதற்கான ஒரு டென்ஷனும் பதற்றமும் இந்த காலகட்டத்தில் இருப்பது சரி. இவர்களை விட பரீட்சையிலே தேர்வு எழுதுகின்ற மாணவர்களை விட அதிகமான பதற்றமும் அதிகமான டென்ஷனும் யாருக்கு அதிகமாக இருக்கும் தெரியுமா? அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு இருக்கும். ஓராண்டு காலம் நம்முடைய பிள்ளை படித்திருக்கிறான், படித்திருக்கக்கூடிய அவனுடைய படிப்பிற்கு எந்த அளவிற்கு அவன் தேறி இருக்கிறான் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு தேர்வுக்கு அவன் செல்லுகிறான். அந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவனுக்கு இந்த காலகட்டத்திலே பெற்றோர்கள் அதிகமான ஒத்தாசையாக இருப்பார்கள். மற்ற காலகட்டங்களை விட அவர்களுக்கு அதிகமான டென்ஷன் இருக்கும். நம்முடைய மாணவன் நல்ல முறையிலே தேர்ச்சி பெற வேண்டும், அதிகமான மதிப்பெண்ணை பெற வேண்டும் என்கிற அக்கறையும் பதற்றமும் இந்த நேரத்திலே மாணவர்களை விட பெற்றோர்களுக்கு அதிகமாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். அவன் தேர்வு எழுதிவிட்டு வீட்டுக்கு திரும்பக்கூடிய நேரத்திலே அவனுடைய கேள்வித்தாள்களை வாங்கி பெற்றோர்கள் கேட்பார்கள், என்னென்ன மாதிரி எழுதியிருக்க, நல்ல முறையில எழுதியிருக்கியா, அதிக மதிப்பெண் பெறக்கூடிய அளவிற்கு உன்னுடைய எக்ஸாம்ல உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததா, நீ நல்ல முறையில் எழுதியிருக்கியா என்று சொல்லி பெற்றோர்கள் கேள்வித்தாள்களை வாங்கி பரிசோதிப்பதும், தேர்வு எல்லாம் முடிந்து ரிசல்ட் வரக்கூடிய நேரத்தில் பையனுக்கு என்ன டென்ஷன் இருக்குமோ பெற்றோர்களுக்கு அதை விட அதிகமான டென்ஷன். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த கல்வி என்பது இன்றைய காலகட்டத்திற்கு மிக அவசியமான ஒன்றாக இருக்கு, அதை மறுப்பதற்கு கிடையாது. அவன் படித்திருக்கக்கூடிய பாடத்தை தீர்மானிக்கக்கூடிய அவன் எந்த அளவிற்கு இந்த ஒரு ஆண்டு காலத்திலே அவன் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்பதை காட்டக்கூடிய முகமாக இந்த தேர்வு இருக்கிறது, அந்த தேர்வினுடைய ரிசல்ட் இருக்கிறது. ஆக பெற்றோர்களுக்கு அந்த தேர்விலே தன்னுடைய பிள்ளைகள் நல்ல முறையிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு பதற்றமும் அதற்கான முழு ஒத்துழைப்பும் பெற்றோர்கள் காட்டுவதை நாம் எல்லா வீடுகளிலும் பார்க்கவும் முடிகிறது. இந்த தருணத்திலே பெற்றோர்களுக்கு ஒரு செய்தியை இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப நாம் சொல்ல வேண்டிய ஒரு கடமையும் இருக்கிறது. அவன் எழுதக்கூடிய தேர்வு என்பது, நம்முடைய பிள்ளைகள் பரீட்சையில எழுதக்கூடிய தேர்வு என்பது, ஒருவேளை நாம் எதிர்பார்ப்பது போன்று அவன் தேர்ச்சி பெறவில்லை என்றால், பாஸ் ஆகாம போயிட்டானா அல்லது அதிக மதிப்பெண் பெறாமல் குறைந்த மதிப்பெண் எடுப்பானையானால் அது அவனுடைய ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையும் பாதித்து விடும் என்று சொல்ல முடியாது. என்ன, நல்ல படிப்பானையானால், நல்ல டிஸ்டிங்ஷன்ல அதிக மதிப்பெண் பெறுவானையானால் வேகமாக இந்த உலகிலே முன்னேறி செல்ல முடியும், நல்ல பதவிகளையும் பொறுப்புகளையும் அந்தஸ்தையும் பெற முடியும், கண்ணியமாக இந்த உலகிலே வாழ முடியும், நல்ல முறையிலே சம்பாதிக்க முடியும், எவரிடத்திலும் கைகட்டி நிற்க வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்படாது. இதெல்லாம் ஓகே, உண்மைதான். ஆனால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எதற்காக இந்த பூமியிலே பிறந்தானோ அத்தனை அந்த அடிப்படையே குலைந்து விடுமா என்று கேட்டால் அப்படிப்பட்ட பாதிப்பெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்வதாக இருந்தால், அவன் எழுதக்கூடிய தேர்விலே ஒரு வேளை தோல்வியை சந்தித்து விட்டானே ஆனால், தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் அவனுக்கு மறு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவன் தேர்விலே தோல்வி அடைந்து விட்டான் என்று சொன்னால் மொத்தமான தோல்வி என்று சொல்ல முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி அவனுக்கு மறு வாய்ப்பு இல்லை என்று சொல்ல முடியாது. அவன் அட்டெம்ப்ட் எழுத முடியும், அவன் மீண்டும் அரியர்ஸ் எழுத முடியும். அந்த ஒரு ஆண்டு அவன் பெற்ற தோல்வியை, சந்தித்த தோல்வியை உடனே சரி செய்து கொண்டு நல்ல முயலக்கூடிய மாணவனாக இருந்தால், அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே அவன் கொஞ்சம் கடுமையான முயற்சியை அவன் காட்டுவானே ஆனால் அந்த ஆண்டை அவன் அடுத்த வகுப்பிற்கு செல்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது நிரந்தர தோல்வி கிடையாது. நிரந்தர தோல்வி கிடையாது என்பதும் பெற்றோர்களுக்கு நன்றாக தெரியும். அவன் அது மாதிரியான குறைந்த மதிப்பெண்ணை பெற்றாலும் கூட வெவ்வேறு துறைகளில் அவனை முன்னேற்ற முடியும் என்பதும் பெற்றோர்களுக்கு தெரியும். இருந்த போதும் பெற்றோர்களுக்கு இது போன்ற ஒரு பதற்றம், நம்முடைய பிள்ளை தேர்ச்சி பெற்று விட வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு மத்தியிலே இருப்பதை நாம் காண முடிகிறது. பெரிய பெரிய பட்டப்படிப்பை பற்றி கூட நான் சொல்லல. சாதாரண 1வது 2வது படிக்கக்கூடிய மாணவனை எடுத்துக்கோங்க. அவர் 1வது 2வது என்ன படிச்சிட போறார்? சாதாரண ஏபிசிடி 1 2 3 இந்த பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் இதை படித்து விட்டு வருவான். படிச்சுட்டு வந்த உடனேயே அவனோட கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு நல்லபடியா எழுதுனியா, அடுத்த எக்ஸாமுக்கு உட்காரு, விளையாட்டை குறை, டிவியை குறை என்று பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய
எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இது அந்த எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய அம்சமாக இருக்கு. துவக்கத்திலிருந்தே பிள்ளையினுடைய படிப்பிலே கவனம் செலுத்தினால்தான் அவனுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்கிற ஒரு பார்வை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அந்த பெற்றோர்கள் எதை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தேர்வு தோல்வி என்பது ஒருவேளை ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் நிரந்தர தோல்வி கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த உலகிலே ஒரு தேர்வை நமக்கு தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நீங்கள், நாங்க அத்தனை பேரும், இதற்கு முன்பு இறந்தவர்கள், இதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இந்த உலகிலே ஒரு தேர்வை சந்தித்தாக வேண்டும். மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் அமைத்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் நரகம் என்று ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பதற்கு, ரிசல்ட்டை பெறுவதற்கு, அந்த ரிசல்ட்டுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு தேர்வு இந்த உலகிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் அந்த தேர்வு களத்தில் தான் இருக்கிறோம். அந்த தேர்வு கூடத்திலே நாம் எல்லாம் தேர்வை எழுதக்கூடிய ஒரு மாணவர்கள் தான். பெற்றோர்கள் இதை சிந்திப்பது கிடையாது. அதிகமான பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளை இந்த பரீட்சைக்காக இவ்வளவு நம்ம ஆயத்தப்படுத்துறோமே, அதை விட மரணித்து விட்டால் மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விசாரிக்கக்கூடிய அந்த பரீட்சை குறித்து கேட்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பிள்ளையை நாம் எந்த அளவிற்கு தயார்படுத்தி இருக்கிறோம், மறுமை வெற்றிக்கு நம்முடைய பிள்ளை எந்த அளவிற்கு உருவாக்கி இருக்கிறோம் என்று கவலைப்படக்கூடிய பெற்றோர்கள் நம்முடைய சமுதாயத்தில் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள். நல்லா படிச்சா போதும், நல்ல வேலை வாய்க்கு போனா போதும், அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா போதும், அவன் சம்பாதிச்சா போதும், இது மட்டுமே இலக்காக கொண்டு செயல்படக்கூடிய பெற்றோர்கள் அதிகமாக இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இந்த தருணத்திலே நீங்கள் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் இந்த உலகிலே வளர்கிறான் என்று சொன்னால், உருவாகிறான் என்று சொன்னால், அவனுடைய உருவாக்கத்தின் அடித்தளமாக அவனுடைய சிறுமை பருவம், சிறுவனாக இருக்கக்கூடிய அந்த பருவம் முக்கியமான பருவமாக இருக்கு. நம்முடைய மார்க்கம் நமக்கு எப்படிப்பட்ட எச்சரிக்கை எல்லாம் செய்யுதுன்னா, இந்த உலகிலே நீங்கள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறீர்கள், இந்த தேர்வுடைய ரிசல்ட்டை மறுமையிலே அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். ஆகவே ஒரு பிள்ளை குறித்த விஷயத்திலே, நாம் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளை விஷயத்தில் அவனுடைய எதிர்காலத்தை சிறு பருவத்திலிருந்தே சரியான முறையிலே நீங்கள் தயார்படுத்துங்கள். அவன் எக்ஸாம் எழுத தொடங்கிட்டான், அவனுக்கு போதிக்கக்கூடிய பாடங்கள், அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியான முறையிலே போதித்து சிறு பருவத்திலே இருந்து அவன் தேர்வுக்கு அவனை சரியான முறையிலே நீங்கள் தயார்படுத்தி விட்டால் வளரும் பருவத்தில் சாலிகான ஒரு அடியாராக இந்த பூமியிலே அவன் வாழ முடியும். நல்ல ஒரு மனிதனாக உருவாக்குவதற்கு சிறு பருவத்திலிருந்து அவனுடைய பெற்றோர்கள் எப்படி அவனுக்கு ஊட்டி வளர்க்கிறார்களோ, மறுமை குறித்தும் இறைவனை குறித்தும் எப்படி அவனுக்கு ஊட்டி வளர்க்கிறார்களோ, அது போன்ற ஒரு ரிசல்ட்டை அவன் பெறுவான். அவன் பெரிய ஆளாக ஆகும் பொழுது நல்லவனாக கெட்டவனாக தீர்மானிப்பது அவனுடைய சிறு பருவத்திலிருந்து அவனுடைய பெற்றோர்கள் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு தான் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பெற்றோர்கள் இதை சிந்தித்து பார்க்கணும். இங்க நாம ஒரு எக்ஸாம் இப்ப எழுதிக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம் எழுதுவதற்கு ஆரம்பம் முதலே நம்முடைய பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கையை நாம் படிக்க வேண்டும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த பூமியில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் யாராக இருந்தாலும் சரி, அது மூமினான தம்பதிக்கு பிறக்காத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கமான இந்த இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கிறார்கள். யாரும் பிறக்கும் போது காஃபிரா பிறக்கல, யாரும் பிறக்கும் போது இறை மறுப்பாளர்களாக பிறப்பது கிடையாது. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இறை மார்க்கத்தில் தான் பிறக்கிறாங்க, இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் யூதராகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பை வணங்கக்கூடிய மக்களாகவோ மாறுவதெல்லாம் அவர்களின் பெற்றோர்களின் வளர்ப்பின் பின்னணியில இருக்கு. உம்மா வாப்பா எப்படி வளர்க்கிறாங்களோ, அவனுடைய சிறு பருவத்திலிருந்து அவனை எப்படி ஷேப் பண்றாங்களோ, அப்படித்தான் அவனுடைய உருவாக்கம் இருக்கு. நாளைக்கு அவன் கெட்டவனாக நிற்கிறான் என்று சொன்னால், கெட்ட குணாதிசயத்திற்கு சொந்தக்காரனாக, கெட்ட நடவடிக்கைகளுக்கு சொந்தக்காரனாக நிற்கிறானா, அதுக்கு பெற்றோர்கள் ஒரு பொறுப்பு. நல்ல சாலிகான மனிதனாக எல்லோரும் சொல்லக்கூடிய அளவிற்கு எப்படி ஒரு பண்பாக வளர்த்திருக்கிறாங்க, எப்படி ஒரு நல்ல குணத்துல வளர்த்திருக்கிறாங்க, எப்படி ஒரு தங்கமான மனசு, இப்படி சொல்லுவோம்ல, இப்படி சொல்லக்கூடிய நபராக ஒருவர் உருவாவதற்கு அவனுடைய பெற்றோர்களின் வளர்ப்பு மிக முக்கியம் என்பதாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல இந்த கவனத்தையும் சேர்த்து எடுக்க வேண்டும். இந்த உலக கல்விக்கு நீங்க காட்டக்கூடிய முக்கியத்துவம் மறுமையில வெற்றி பெறக்கூடிய இந்த தேர்வுக்கு நாம காட்டுறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து ஏராளமான எச்சரிக்கைகளை, பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி பார்த்து எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் திருமறை குர்ஆனில் பல இடங்களில்
பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுறாங்க. நாம பார்த்தோம் என்று சொன்னால் நாம எப்படி இருக்கிறோம், பிள்ளைகளை பெற்றுவிட்டு நம் பிள்ளைகள் விஷயத்துல நாம எப்படி நடக்கிறோம், ஏதேனும் பொருத்தம் இருக்கா, சம்பந்தம் இருக்கா என்று நாம் வெட்கப்படக்கூடிய அளவில் பெரும்பாலானுடைய நடவடிக்கை இருப்பதையும் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது என்று சொன்னால், நம்முடைய குழந்தை விஷயத்தில் பெற்றோருடைய பார்வை எந்த அளவிற்கு அவன் ஒரு சாலிகான அடியாராக உருவாக வேண்டும் என்பதில் கவனத்தோடு நடக்க வேண்டும் என்று சொன்னால், பிள்ளையை பெத்தெடுத்த பிறகு பயிற்சி கொடுப்பதை பற்றி இஸ்லாம் சொல்லல. குழந்தையே பிறக்கலங்க, கணவன் மனைவியாக இப்பதான் இருக்கிறீங்க, நீங்க இப்பதான் குழந்தை பெறுவதற்கான அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஈடுபட போறீங்க. அந்த நேரத்திலும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், படைத்தவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த நேரத்தில், அந்த நேரத்தில் மனுஷனுக்கு அந்த சிந்தனை வருமா? ஒரு ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய அந்த தாம்பத்திய என்கிற உறவுக்குள்ள நுழையக்கூடிய நேரத்தில் அவனுக்கு இந்த சிந்தனை வருமா? சிந்தனை வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. அந்த நேரத்தில் ஒரு பிரார்த்தனையை நீங்கள் கேளுங்கள். என்ன பிரார்த்தனையா? ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி என்கிற பந்தத்துக்குள்ளே நுழைந்து தாம்பத்திய உறவில ஈடுபடுகின்ற நேரத்தில் சந்ததிகளை தேடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டுமா? பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வுடைய பெயரால், அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. யா அல்லாஹ், எங்களையும், இன்னும் பிள்ளை பெறல, பிள்ளையை பெத்தெடுத்த பிறகு எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற பயிற்சியை இஸ்லாம் கொடுக்குது. குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்பே பெற்றோருடைய சிந்தனை எங்க இருக்கணுமா? என்னுடைய வயிற்றில் உருவாகக்கூடிய பிள்ளைக்காக ஒரு பிரார்த்தனை நீங்கள் கேட்டுவிடுங்கள். உங்களுடைய சந்ததி உங்களுடைய மனைவியினுடைய வயிற்றிலே உருவாகுவதற்கு முன்பு படைத்தவனிடம் இந்த ஒரு பெட்டிஷனை போடுங்க. என்ன பெட்டிஷன்? யா அல்லாஹ், எங்களையும் எங்களுக்கு அருட்கொடையாக வழங்க இருக்கக்கூடிய செல்வங்களான பிள்ளை செல்வங்களையும் ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் எங்களுக்கு வழங்கு. அந்த ரிஸ்கை எங்களுக்கு கொடுக்கிறிய, அந்த ரிஸ்கை எங்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்கக்கூடாது. ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு சந்ததியை, பிள்ளையை நாம் பெற்றெடுப்போமேயானால் அது ஆரோக்கியமான சந்ததியாக உருவாகுமா இல்லையா? அங்கேயே அடித்தளம் அமைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்றாங்க. பிறந்து வளர்ந்து 10 வயசுல சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்தை பற்றி அல்ல, பிறப்பதற்கு முன்பு, பெற்றெடுப்பதற்கு முன்பு, அதற்கு உரிய ஆயத்தமான பணியில் ஈடுபடுவதற்கு முன்பு அங்க ஒரு பெட்டிஷனை போட்டுட்டு நீங்க ஈடுபடுங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஷைத்தானில் இருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு சந்ததியை உங்களுக்கு தரட்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரார்த்தனையின் மூலமாக கேட்க சொல்றாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை பெறுவதற்கு முன்பு ஒரு பிரார்த்தனை செய்றாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நீண்ட நெடுகாலமாக பிள்ளை பெறாமல் படைத்தவனிடம் கையேந்திய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் முறையிட்டார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ், எனக்கு ஒரு பிள்ளையை கொடு. எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கணும்? சாலிஹான பிள்ளையாக இருக்கணும். ரொம்ப முக்கியம் அதுதான். நீங்க படிப்பை சொல்லி கொடுத்துட்டா எல்லாம் பிள்ளைக்கு கிடைச்சிடும் நினைக்கிறீங்க. பெரிய உத்தியோகத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு மாசம் 50,000 சம்பாதித்து விட்டால் எல்லாம் கிடைத்து விட்டதுன்னு நினைக்கிறீங்க. அல்லது அது மாதிரி முன்னேறாவிட்டால் எல்லாத்திலையும் தோத்துட்டான்னு நினைக்கிறீங்க. வெற்றி தோல்வி என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்கிற தேர்வுதான். இதுதான் மிக முக்கியம். அதிலையும் கவனம் காட்டுங்க. இதுல கவனமே காட்டுவது இல்லையே. இப்படி நம்முடைய சந்ததியை தேடுவதற்கு முன்பு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாதிரி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்ததியை பெருக்கிக் கொள்வதற்கு முன்பு எப்படி ஈடுபட சொன்னார்களோ, எந்த பிரார்த்தனை கேட்க சொன்னார்களோ, அப்படி பிரார்த்தனை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அப்படியா முன்வைத்து விட்டு நாம் சந்ததிகளை தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம்? அப்படி இல்லை. அதே போன்று பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு எது மாதிரியான உபதேசங்களை செய்ய வேண்டும்? சின்னதுல என்ன விதைக்கிறோமோ அதாங்க விளையும். நீங்க 5ல விளைக்காம 50ல போய் விளைச்சீங்கன்னா புள்ள தொழ மாட்டேன்றான், பெத்தவங்கள மதிக்க மாட்டேன்றான், அவன்கிட்ட நல்ல குணாதிசயம் இல்ல, கெட்ட சேர்க்கை இருக்கு, இப்படி பின்னாடி புலம்பக்கூடிய பெற்றோர்களை நாம் அதிகமாக பார்க்க முடியும். விட்டுடுவாங்க. பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிக்காம பிள்ளை வளர்ப்புல அதிகப்படியான செல்லம், கண்டும் காணாமல் விட்டு விடுவது. எப்படி வேணாலும் வளரட்டும், அவனுக்கு நல்ல ஃப்ரீடமா லிபரலா வளர விடுவோம் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு கட்டுப்பாடையும் நிர்ணயிக்காமல், அவனுக்கு சொல்லித்தர வேண்டிய விஷயங்களை சொல்லித்தராமல், ஏதோ கல்வி கற்கிறான், நல்லா படிக்கிறான், பெரியாள் ஆகிறான், போதும் என்று விட்டுவிடக்கூடிய பெற்றோர்கள் பின்னால் இப்படி புலம்புவது உண்டு. அதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றானா, பல இறை தூதர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி கிளாஸ் எடுத்தாங்க, சில நல்லடியார்கள் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு எப்படி கிளாஸ் எடுத்தாங்க, அந்த பாடத்தை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாமை யார் பார்த்தோம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை யார் பார்த்தோம், அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் செய்த ஏகத்துவ பிரச்சாரங்கள், அது மட்டும் போதும் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை திருமறை குர்ஆன்ல சொல்லிக் கொடுப்பானா? எதற்காக அதை முன்வைக்கிறான்? பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இதிலே பாடம் பெறுங்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு அத்தியாயம், லுக்மான் என்கிற அத்தியாயம் நாம் எல்லோரும் கேட்ட அத்தியாயம், அதிகமாக படித்த அத்தியாயமாக இருக்கும். அந்த அத்தியாயத்தை 31வது அத்தியாயமாக வரக்கூடிய அந்த லுக்மான் என்கிற அத்தியாயத்திற்கு பெயர் சூட்டப்பட்டதற்கு என்ன காரணம்னா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சமுதாய மக்களுக்கு மத்தியில தியாகத்தை செய்தார்கள், என்ன ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள், அதெல்லாம் அதில் சொல்லித்தரப்படல. லுக்மான் என்று பெயரிட்டதற்கு காரணம் அவர்களை பற்றிய சில செய்தி. என்ன செய்தி அதுல வருது? அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைக்கு நல்ல உபதேசம் செய்தார்கள். இப்படித்தான் பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள். அந்த முன்னுதாரணத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பதிவு செய்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு ஒரு பாடமாக எடுத்து காட்டுறான். எப்படி போதிக்கிறாங்க தெரியுமா? நாம் பெற்றெடுக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு கல்வி ஊட்டக்கூடிய அதே சந்தர்ப்பத்தில் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்க அனுப்பக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அங்க இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டரோ ஸ்கூல் டீச்சரோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய புக்ல என்ன சிலபஸோ அதை சொல்லி கொடுப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் என்கிற சப்ஜெக்டை சொல்லி கொடுப்பாங்க. மறுமை வாழ்க்கைக்கான பாடத்திட்டம் என்பது பெற்றோர்களிடம் இருந்து தான் பிள்ளைக்கு கிடைக்கணும். உங்கள் வழியாகத்தான் பிள்ளைக்கு கிடைக்கணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக பிள்ளைக்கு கொடுத்தார்கள். என்ன மாதிரி ஊட்டி வளர்க்கணும்? படைத்தவனை சரியான முறையில் விளங்கி வளரக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும். அல்லாஹ் என்றால் யார் என்பதை அந்த பிள்ளைகளுக்கு சிறு பருவத்தில் இருந்தே ஊட்டி வளர்க்க வேண்டும். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது எப்படி தனித்தன்மை மிக்க மார்க்கம் என்பதை அந்த பிள்ளைகளுக்கு சிறு பருவத்தில் இருந்தே ஊட்டி வளர்க்க வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி செய்றாங்க. யா புனைய அவங்க சொல்றாங்க, தன்னுடைய அருமை மக்களுக்கு சொல்றாங்க, என் அருமை மக்களே, வலா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே. நான் உன்னோட இருக்கிற காலத்துல உனக்கு நான் அட்வைஸ் பண்றேன். நான் சொல்லக்கூடிய பாடத்தை கவனமாக கேட்டுக்கொள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்து காட்டுறான், லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே. இன்ன ஷிர்க ஸலுமுன் அலீம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் என்பது மகத்தான அநீதியாகும், பெரும் துரோகமாகும். அவன் நம்மளை படைச்சிருக்கும் போது அவனுக்கு எப்படி நாம துரோகம் செய்ய முடியும் என்று சொல்லி ஏகத்துவ சிந்தனையை சிறு பருவத்திலேயே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பிள்ளைக்கு ஊட்டுறாங்க. அல்லாஹ் அதை திருமறை குர்ஆன்ல எடுத்து காட்டுறான். அப்புறம் சொல்றாங்க, என் அருமை மகனே, அல்லாஹ் என்றால் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நம்ம அல்லாஹ் இப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போமா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்க. அல்லாஹ்வை பற்றிய அச்சமும் பயமும் அவனுடைய வல்லமையும் அவனுடைய ஆற்றலும் எப்படிப்பட்டது என்பதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறேன் பார். என் அருமை மகனே, கடுகு ரொம்ப சிறுத்தது தானே, ரொம்ப சின்ன ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு தானே. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த கடுகினுடைய விதை அது எவ்வளவு பொடிசா இருக்கும், அந்த கடுகினுடைய விதை எவ்வளவு சிறியதோ அப்படி ஒரு பொருள் ஒரு மலைகளுக்குள்ளோ வானங்களுக்குள்ளோ அல்லது பூமிக்கு அடியிலேயோ புதைந்து கிடைந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வருவான். அவனுக்கு அவனுடைய நாலேஜுக்கு இல்லாத எந்த ஒரு பொருளும் கிடையாது. படைத்தவன் எப்படி நுட்பமானவன் என்று சொன்னால் அப்படி ஒரு அற்பமான பொருள் என்று நீ கருதக்கூடிய ஒரு விஷயத்தை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வரக்கூடியவன். அவ்வளவு நுட்பமானவன் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய விஷயத்தில் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தகப்பனாக இருக்கக்கூடியவன் உன்னோடு வாழும் காலத்தில் உனக்கு உபதேசம் செய்ய முடியும், உன்னை நல்வழிப்படுத்த முடியும். நான் போய்விட்டாலும் கூட உன்னுடைய உள்ளத்திலே அந்த இறை அச்சம் தங்க வேண்டும். படைத்தவனை பற்றிய அவனுடைய இலக்கணத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அந்த நல்லடியார் அவர்கள் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறார்கள், அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நுட்பமானவன் என்று சின்ன பிள்ளையிலேயே அல்லாஹ்வுடைய வல்லமை அவனுக்கு போதிக்கப்படுகிறது, அந்த பிள்ளைக்கு போதிக்கப்படுகிறது. இன்னொரு வசனத்துல பார்த்தா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இந்த இரண்டு இறை தூதர்களை பற்றி நாம் நன்றாக அறிவோம். அந்த இரண்டு இறை தூதர்களும் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளையும் இறை தூதர் தான். நாம பெற்றெடுக்கிறோமே அது மாதிரி பிள்ளை கிடையாது, எந்த உத்தரவாதமும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்த இஸ்மாயில் இஸ்ஹாக் போன்று கிடையாது. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போன்று கிடையாது. நாம பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள் இறை தூதராக பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுடைய 132வது வசனத்துல அதை பதிவு செய்து காட்டுறான். இப்படி இந்த இரண்டு இறை தூதர்களும் தன் பிள்ளைகளுக்கு சொன்னாங்களாம், யா பனிய, என் அருமை மக்களே, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன்,
அல்லாஹ் உங்களுக்காக இந்த மார்க்கத்தை தேர்வு செய்து தந்திருக்கிறான். உலகத்துல நினைச்சவனுக்கெல்லாம் இது கிடைக்காது. விரும்பினவன் எதை வேண்டுமானாலும் வாங்க முடியும். அல்லாஹ்வுடைய இந்த நேர்வழியான இந்த மார்க்கத்தை விரும்பியவர்கள் பெற முடியாது. அல்லாஹ் உனக்கு இதை தேர்வு செய்து தந்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீ முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடக் கூடாது என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இந்த உபதேசம் செய்தார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறை குர்ஆன்ல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொன்ன அந்த அறிவுரையை நமக்கு எடுத்து காட்டுறாங்க. இப்படி நம்முடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யணுமா இல்லையா? இந்த உபதேசங்கள் எல்லாம் எதற்காக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எடுத்து காட்டுறான்? இந்த உபதேசங்களின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை இப்படி நாம் வளர்க்க வேண்டும். சிறு பருவத்திலிருந்து அவர்களுக்கு இது மாதிரியான காரியங்களை சொல்லித் தரப்பட வேண்டும். அதே மாதிரி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி அவனுடைய வல்லமை பற்றி எடுத்து சொன்ன பிறகு மறுமை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. என் அருமை மகனே, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக இரு. நம்ம பிள்ளைக்கு அப்படி சொல்லணும். இன்னைக்கு பார்க்கிறோம், ஓரளவுக்கு அல்லாஹ்வுடைய அருளால் இந்த தௌஹீதினுடைய எழுச்சி ஏற்பட்ட பிறகு பெற்றோர்கள் தொழுகைக்கு வரும்போது சின்ன பிள்ளைகளையும் அழைத்து வருகிறார்கள். சின்ன பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வராங்க. 4 வயது 5 வயதிலேயே அது ருக்கு சஜிதா என்று தொழ ஆரம்பித்து விடுகிறது. இந்த பயிற்சியை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு கொடுக்கிறாங்க. தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக இரு, நன்மையை மக்களுக்கு ஏவக்கூடியவனாக இரு, தீமையை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவனாக இரு. உனக்கு இந்த உலகிலே அல்லாஹ் எந்த சோதனை ஏற்படுத்தினாலும் அதை சகித்துக் கொள்ளக்கூடியவனாக நீ இரு. இதெல்லாம் உறுதிமிக்க காரியத்தில் இருக்கு என்று மறுமை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய விஷயத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து சொல்றாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அதை பதிவு செய்து காட்டுறான். நல்ல பண்புகளை போதிக்கிறார்கள், நல்ல குணங்களை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் போதிக்கிறாங்க. கெட்ட பண்பு என்ன, நல்ல பண்பு என்ன என்று அந்த பிள்ளைக்கு பாடம் எடுக்கிறாங்க. உன்னுடைய முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே. எல்லோரும் நல்ல அரவணைப்போடு இரு. மக்களோடு சகஜமாக பழகணும். பெருமை இருக்கக்கூடாது, கர்வம் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. நடையில ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும், பேச்சிலே ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு அம்சங்களாக இறை தூதர்கள் ஒரு சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய உபதேசங்களுடைய சாராம்சத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளைக்கு எடுத்து சொல்லியதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிராகித்து எடுத்து சொல்றான். அப்ப இந்த மாதிரியான உபதேசங்கள் நம்ம பிள்ளைக்கு சொல்லப்படணுமா இல்லையா? நாம் இந்த உலகத்துடைய ஒரு தேர்வுக்காக இவ்வளவு ஆர்வம் காட்டுறோமே, மறுமையினுடைய தேர்வை தீர்மானிக்கக்கூடிய விஷயமாச்சே இது. இந்த இறை தூதர்களும் நல்லடியார்களும் தன் பிள்ளைகளுக்கு சொன்ன உபதேசத்தை எதற்காக அல்லாஹ் எடுத்து காட்டுறான்? நாம நம்ம பிள்ளைக்கு எடுத்து சொல்லணும். இந்த தேர்வுல தோல்வியை சந்தித்தால் கூட அதுல நம்ம மீண்டு வந்துட முடியும். மறுமை வாழ்க்கை என்கிற அந்த வாழ்க்கையை அடைவதற்கு, சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த தேர்வு இருக்கு பாருங்க. இதுல ஒன்ஸ் ஃபெயில் ஆயிட்டேன்னு வைங்க, முடிஞ்சு போச்சுன்னு வைங்க, முடிந்து விடுகிறது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய மரணம் வந்து விட்டால் அல்லாஹ் அவனுடைய எக்ஸாம் ஹால்ல இருந்து அவனுடைய ஆன்சர் பேப்பரை பிடுங்குறாங்கல்ல, டீச்சர்ஸ் பிடுங்குறாங்க. முடிஞ்சு போச்சு, 10 மணிக்கு பேப்பர் கொடுத்தோம், 12:30 கொடுத்துட்டு போ என்று சொல்வார்கள்ல. அதுவாது நேரம் நமக்கு தெரியும். 2.5 மணி நேரம் நமக்கு இருக்கு, தெரியுதோ தெரியலையோ 2.5 மணி நேரத்தில் உட்காரவாத முடியும். அல்லாஹ்வுடைய இந்த எக்ஸாம் ஹால் எப்படிப்பட்டது என்று சொன்னால் எப்போ நம்முடைய ஆன்சர் பேப்பரை அல்லாஹ் எடுப்பான் என்று சொல்ல முடியாது. இதற்கென்று வயது கிடையாது, காலம் கிடையாது, யாருக்கு எந்த நேரத்திலும் அது ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டு விட்டால் என்ன நிலைமை? இந்த பரீட்சையில தோற்று விட்டால் அங்கு நம்முடைய நிலைமை என்ன? மறு வாய்ப்பு அல்லாஹ் கொடுப்பானா? யா அல்லாஹ், நான் தப்பு செஞ்சுட்டேன், உன்னுடைய வல்லமையை தெரியாமல் நான் நடந்துட்டேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கூட, நான் சூப்பரா வாழ்ந்து காட்டுறேன், அப்படியெல்லாம் அடியார்கள் புலம்புவார்கள். அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இங்க ஃபெயில் ஆயிட்டு மறுபடியும் அட்டெம்ப்ட் எழுதுறோமே, அது மாதிரியான வாழ்க்கை கிடையாது. தோல்வியை சந்தித்தவர்கள், நரகம் என்று தீர்மானிக்கப்பட்டவர்கள் என்ன மாதிரியான புலம்பலுக்கு உள்ளாவார்கள்? மீண்டும் நான் பரீட்சை எழுதுவதற்கு யா அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று சொல்லி முறையிடுவார்களாம். நாம் இங்க முயற்சி பண்றோமே, அது மாதிரியான ஒரு முயற்சி அங்கும் செய்யப்படுமா? சூரத்துல் அல் மூமினூன் என்கிற அத்தியாயம் 23வது அத்தியாயம், அதுல 99 முதல் 118 வரை அந்த அத்தியாயம் முடியும் வரையிலும் உள்ள அந்த 20 வசனங்களை கொஞ்சம் எடுத்து படிச்சு பாருங்க. அல் மூமினூன் என்கிற 23வது அத்தியாயத்தினுடைய 99 முதல் அந்த அத்தியாயம் முடியும் வரை உள்ள வசனங்களை எடுத்து படித்து பாருங்கள். மறுமையில நடக்க இருக்கிறதே அல்லாஹ் அப்படியே ஒரு படமாக எடுத்து காட்டுவான். எப்படி புலம்புவார்கள், நஷ்டத்தை சந்தித்தவர்கள் அல்லாஹ்விடம் எப்படி முறையிடுவாங்க தெரியுமா? எக்ஸாம்ல தோத்து போயிட்டு மறுபடியும் அட்டெம்ப்ட் எழுதுறோமே, அதே மாதிரி கேட்கிறான். அதே மாதிரி எனக்கு மறுவாய்ப்பு கொடு என்று அல்லாஹ்விடத்துல முறையிடுகிறார். அல்லாஹ்விடத்துல கேட்கிறார், யா அல்லாஹ் என்னுடைய துர்பாக்கியம் என்னை மிகைத்து விட்டது, தோத்து போயிட்டு
தி எக்ஸாம் ஆல் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், தூதரை மட்டும் பின்பற்றுங்கள், இதனால் இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ்வும் தூதரும் கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர்னு சொல்லிட்டாங்க. கோட்டை விட்டாச்சு. கோட்டை விட்டுட்டு அங்க அல்லாஹ்வை சந்திச்சுட்டு அல்லாஹ்விடத்துல கேட்பாராம், யா அல்லாஹ் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன் பாரு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல முறையிடுவாராம். எப்படி முறையிடுறாரு? நானே என்னுடைய துர்பாக்கியம் என்னை மிகைத்து விட்டது யா அல்லாஹ், நான் அதனால் வழி தவறி விட்டேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு, இங்கிருந்து என்னை வெளியேற்றி விடு, என்னை வெளியேற்றி விட்டால் நான் அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருவேன், எனக்கு மறு வாய்ப்பு கொடுத்தால் சூப்பரான ஒரு வாழ்க்கையை, நீ பொருந்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து வருவேன், மீண்டும் பழைய நிலைமைக்கு நான் சென்றேனே ஆனால் நான் அநீதி இழைத்தவன், நான் ஒரு மோசமானவன். எப்ப எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து அல்லாஹ் எனக்கு ஒரு மறு வாய்ப்பை கொடுத்து அந்த மறு வாய்ப்பையும் நான் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நான் நஷ்டவாளி தான், நான் அநீதி இழைத்தவன் தான். இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு யா அல்லாஹ், மறுபடியும் ஓடி போய் எழுதிட்டு வரேன். அல்லாஹ் சொல்லுவான், இங்கேயே சிறுமையட, இந்த பேச்செல்லாம் வெறும் வாய்ப்பு வச்சுதான்பா, உனக்கு கொடுத்திருந்த அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொள்ளவில்லை, உனக்கு கொஸ்டின் பேப்பரும் கொடுக்கப்பட்டது, ஆன்சர் ஷீட்டும் கொடுக்கப்பட்டது, இதற்கு இதுதான் பதில் என்றும் உனக்கு கொடுக்கப்பட்டது, எழுதுவதற்கு நீ தவறிவிட்டாய், மறு வாய்ப்பு உனக்கு கிடையாது, போ, இங்கேயே சிறுமை அடையுங்கள், இந்த நரகத்தினுடைய வேதனையிலேயே நீங்கள் சிறுமை அடையுங்கள், என்னிடம் எதுவும் பேசாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய கடுமையை அந்த இடத்துல காட்டுகிறான் என்று திருமறை குர்ஆன்ல நாம பார்க்கிறோம். அப்போ பெற்றோர்கள் என்ன கவனிக்கணும்? இந்த உலகத்தினுடைய தேர்வு என்பது அவசியமான ஒன்று. அந்த அவசியத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே, பிள்ளைகள் முன்னேற வேண்டும், படித்து பெரியாளாக வேண்டும், நல்ல முறையில் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்கு இவ்வளவு நாம மெனக்கிடுறோமே, அந்த ஆர்வத்துல மறுமை வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்திற்கும் காட்டணுமா இல்லையா? சிறு பருவத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை அப்படி உருவாக்க வேண்டுமா இல்லையா? உருவாக்காமல் விட்டுவிட்டால் யாரு நஷ்டம்? ஏன் சரியான முறையில் வளர்க்கப்படவில்லை, ஏன் சரியான மார்க்கத்தை அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி விசாரணை நமக்கும் இருக்கா இல்லையா? இருக்கு. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களை மட்டும் காப்பாற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்யல, உங்களை காத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தாரையும் காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப பெற்றோர்களுக்கு எவ்வளவு முக்கியமான பொறுப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். வழங்கி இருந்தும் கூட அதுல அலட்சியம் காட்டக்கூடிய பெற்றோர்களை தான் அதிகமாக பார்க்கிறோம். இந்த உலகத்தில் படித்து பெரியாரானா போதும் என்கிற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய பெற்றோர்களை தான் அதிகமாக பார்க்கிறோம். பெற்றோர்கள், குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்கள், மறுமை வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், நாம் ஒரு தேர்வு கூடத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான். எந்த நேரத்திலும் நம்முடைய விடைத்தாள் பறிக்கப்படலாம். அதற்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்து கொள்வேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்படி வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளானோ அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் உருவாக்குவோம் என்று நாம் முயற்சி செய்யாதவரை, அதற்கு நாம் கவனம் காட்டாதவரை நாம் மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவோம், ஒரு மோசமான சந்ததியை உருவாக்கிய ஒரு பாவத்திற்கும் ஆளாகும் என்கிற எச்சரிக்கையோடு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் மறுமையில வெற்றி பெறுவதற்குண்டான பணிகளில் ஈடுபடுவோம் என்று கேட்டுக்கொண்டு முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிள்ளை வளர்ப்பை பற்றி நம்முடைய மார்க்கம் இந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்வதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், அந்த பிள்ளைகள் தான் அவர்கள் பெற்றெடுத்த பெற்றோர்கள் வயோதிக பருவத்தை அடைகின்ற பொழுது அவர்களை தாங்கி பிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த பிள்ளை வளர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பெற்றோர்கள் கவனக்குறைவாக இருப்பதினால், இந்த உலகத்தினுடைய கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு காட்டக்கூடிய ஆர்வத்தை அல்லாஹ்வை பற்றியும் அவருடைய மார்க்கத்தை பற்றியும் பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்வதில் காட்டாத விளைவினால் இன்னைக்கு பிள்ளைகள் இருந்தும் பெற்றோர்கள் முதியோர் இல்லத்திற்கு தள்ளப்படுவதை நாம் அதிகமாக பார்க்கிறோம். அவனுக்கு என்ன படிப்பு இருக்கு, நல்ல சம்பாத்தியம் இருக்கு, மனைவியின் ஆய்ப்பிடிச்சு அவனுக்குன்னு ஒரு குடும்பம் ஆய்ப்பிடுச்சு, பெற்றோர்கள் அவனுக்கு அதை சுமையாக கருதுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெற்றோர்கள் குறித்து திருமறை குர்ஆன்ல என்னென்ன எச்சரிக்கையெல்லாம் செஞ்சிருக்கிறானோ, தன்னை பற்றி சொல்லும் போதெல்லாம் பெற்றோர்களை பற்றி அதிகமான வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லுவான். எனக்கு எதையும் இணை கற்பிக்காதீர்கள் என்று அல்லாஹ் தொடங்கக்கூடிய பல வசனங்களில் பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யுங்கள், பெற்றோர்களில் இருவரில் முதுமை பருவத்தை அடைந்து விட்டால், இருவரில் ஒருவரோ அந்த முதுமையை அடைந்து விட்டால் அவர்களை நோக்கி சீன்னு சொல்லிடாதீங்க, அவங்களை உங்களை விட்டு விரட்டி அடிச்சிடாதீங்க, கண்ணிய குறைவான வார்த்தைகளை சொல்லிவிடாதீர்கள் என்று பெற்றோர்களுக்கு என்ன மாதிரியான உபசரிப்பு செய்ய வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சொல்றானோ அதை கூட நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது கிடையாது. அல்லாஹ் இப்படி எச்சரிக்கை செஞ்சிருக்காம்பா, பெற்றோர்கள் விஷயத்தில் இப்படி நடக்கணும்பா என்று சிறு பருவத்திலிருந்தே நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போமே. ஆனால் அந்த பயத்தோடு பிள்ளைகள் பெரியாளாக ஆன பிறகு,
ஒரு வளர்ச்சியை அடைந்த பிறகு தன்னுடைய பெற்றோர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி கண்காணிக்க சொன்னானோ அப்படி போற்றி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை சொல்லிக் கொடுக்க தவறிய காரணத்தினால இன்னைக்கு முதியோர் இல்லத்திற்கு அதிகமான ஆண்களும் பெண்களும் பிள்ளைகள் இருந்தும் குடும்பம் இருந்தும் தள்ளப்படுகிறார்கள் என்று சொன்னால் நாம் இதையெல்லாம் சொல்லி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்காததனுடைய விளைவு என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளை நல்ல அடியாராக நல்ல சாலிகான ஒரு பிள்ளையாக வளர்த்து விட்டு மரணிப்பது எப்படிப்பட்ட நன்மை தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மை தீமையை எப்படி பிரிச்சு தரானா, இந்த உலகிலே வாழும் பொழுது நான் நன்மை செய்ய முடியும், நான் தொழுவேன், நான் நோன்பு வைப்பேன், நான் ஹஜ் செய்வேன், நான் தான தர்மம் செய்வேன், இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய நன்மையான காரியங்களை செய்து நான் நன்மைகளை சம்பாதிக்க முடியும், நல்ல காரியங்களை செய்து நன்மைகளை சம்பாதிக்க முடியும். என்னுடைய மரணத்திற்கு பிறகும் அல்லாஹ் நன்மையினுடைய வாசலை திறந்து வைக்கிறான். அதுல ஒரு வாசல் என்னவென்று சொன்னால், நல்ல பிள்ளைகளை, சாலிகான பிள்ளைகளை, இறையச்சம் பொருந்திய ஒரு பிள்ளைகளை பெற்றெடுத்து அதை விட்டு செல்வோமே ஆனால் அந்த பிள்ளை என்னுடைய மரணத்திற்கு பிறகு எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்குமே ஆனால் என்னுடைய மரணத்திற்கு பிறகும் அந்த சாலிகான பிள்ளையை வளர்த்ததற்காக அல்லாஹ் எதற்காக அந்த வெகுமதியை கொடுக்கிறானா, ஒரு நல்ல சந்ததியை நீங்கள் வளர்த்தி விட்டு சென்றதற்காக அந்த பிள்ளைகள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்னுடைய பெற்றோர்களுக்காக என்று சொல்லி அந்த சாலிகான குழந்தைகள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்னுடைய மரணத்திற்கு பிறகும் வந்து சேரும் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த குழந்தை வளர்ப்பினுடைய அவசியத்தை பெற்றோர்கள் அதிக கவனத்தோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். சரியான பிள்ளைகளை நாம் வளர்க்கவில்லை என்று சொன்னால் அந்த பெற்றோர்களுக்கே அது பாதகமாக அல்லது பெரும் நன்மையை மரணத்திற்கு பிறகும் இந்த பிரார்த்தனையின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையை இழந்து விடுவார்கள் என்பதை உணர்ந்து நல்ல பிள்ளைகளை நாம் உருவாக்குவோம், சாலிகான பிள்ளைகளை உருவாக்குவோம், நல்ல கல்வியையும் நாம் கொடுப்போம், நல்ல உத்தியோகத்தை பெறக்கூடிய அளவிற்கு அவர்களை இந்த உலகத்திற்கும் வளர்ப்போம், மறுமைக்கும் வளர்ப்போம் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.